இன்றைக்கி வெண்டைக்காயை வச்சு மொறு மொறுன்னு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்ப்போம் வாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு 250 கிராம் வெண்டைக்காயை எடுத்து உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். மாற்றினதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க, 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இடித்தது, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் ஒட்டாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது போல் உதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ இது நல்லா கையால் காஞ்ச எண்ணெயில் நல்லா இது போல் போட்டுக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைச்சி இருக்கக்கூடாது. நல்லா மீடியமான ஃப்ளேமில் போட்டு நல்லா பொரித்து எடுத்தோம்னா நம்மளோட வெண்டைக்காய் பக்கோடா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுமாரி செய்யும் போது இது செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.